தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்டருங்களையே பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையோடு இருக்கிற ஒரே ஆள் நான் பார்த்தேன்னா எனக்கு ஐப்பெரியசாமி தான். திண்டுக்கல் ஐப்பெரியசாமி மட்டும்தான் அவர் தெரியுது. அவரை நான் 1996 நான் ஃபாலோ பண்ணிட்டு வருகிறேன். நான் அவர் மேலே எந்த குறையும் இருந்தது கிடையாது, எந்த அலிகேஷனும் இருந்தது கிடையாது, எதுவுமே தெரில எனக்கு. நம்ம மற்ற ஏடிஎம்கே தான் போட்டுலாம், அது நமக்கு தெரியாது. நமக்கு நான் சென்னை சைடில் இருக்கிற ஆள். நான் ஐப்பெரியசாமி திண்டுக்கல் இருக்கிறார். எனக்கு அவருக்கு சம்மந்தமே நான் இது வரைக்கும் அவரோட பார்த்து பேசுனது கூட கிடையாது. அவர் பையனை மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க, அப்போ அது நமக்கு தெரியாது. 1996 ஃபாலோ பண்ணவர். அவரை பார்த்தோன்னா எந்த பத்திரிக்காரனுமே சரி, டிஎம்கேக்காரனுமே சரி, எல்லாருமே மரியாதையாக பேசுகிறாங்க. ஈவன் துரைமுருகன் 50 வருஷமாக அரசியல் இருக்கிற அதனால கூட அந்தளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யாரும். ஐப்பெரியசாமி இருக்கிற மரியாதை கூட துரைமுருகன் கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் துரைமுருகன் செல்லா காசு. ஆனால் இது ஐப்பெரியசாமி சாதாரணமான மினிஸ்டர் தான் இருக்கிறாரு, ஒரு பெரிய மினிஸ்டர்லாம் கிடையாது. பத்திரப்பதிவு அது இது பார்த்துட்டு சரி ஞாபகம் இல்லை எனக்கு. நான் பார்த்து பேசுகிற வரைக்கும் ஆளுங்க பேசுகிறது ஐப்பெரியசாமி இருக்கிற மரியாதை டிஎம்கேல வேறு எந்த மினிஸ்டருக்குமே கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் குடும்பம் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் ஐப்பெரியசாமி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் குடும்பமே பார்த்து பயப்படுற ஒரே மினிஸ்டர் ஐப்பெரியசாமி மட்டும்தான். இப்போ வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அது சுத்தமான ஆள் இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இருந்தாலும் தேவர் இருந்தாலும் எதுக்கு தேவரன்னு சொல்கிறேன்னு சொன்னால், தேவருங்க யாரும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்களே பார்த்துங்க நான் சொல்கிறது.